ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆரோக்கியமான உணவுகளில் ராகிக்கு என்றைக்குமே தனி இடம் தாங்க. இந்த மாவை நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலையே நமக்கு தேவையான அளவு ராகியை வாங்கி அதை நல்லா புடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு 4-5 தடவை அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இப்படி அரிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கல்லெல்லாம் ஸ்டோர் ஆகி நின்றுக்கும். நம்ம சுத்தம் பண்ண ராகியை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு வெள்ளை வெஸ்டி அல்லது சுத்தமான காட்டன் கிளாத்தில் நல்லா ஒரு 2 நாள் காய வச்சோம்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்துடும். இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டால் சூப்பராக மாவு ரெடி ஆயிருங்க. இப்படி நாம் ஒவ்வொரு பொருளுமே வீட்டில் சுத்தம் பண்ணி தயார் பண்ணி கொடுத்தா குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஆரோக்கியத்தை சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி தம்பிகளுக்கு ராகி கொழுக்கட்டை வாழை இலையில் செஞ்சு கொடுத்தோம். மீதம் இருந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தட்டு வடையாட்டம் செஞ்சு அதை ஒரு 20 மினிட்ஸ் இட்லி சட்டியில் ஆவி கட்டி கூடவே தேங்காய் பூ துருவல், நாட்டு சக்கரை, நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்து தம்பிகளுக்கு கொடுத்தோம். சூப்பராக சாப்பிட்டாங்கங்க. இப்போ இருக்க குழந்தைகளுக்கு இதெல்லாம் ஒரு புதுசாக தாங்க இருக்கும். இருந்தாலும் ஆரோக்கியமான உணவை நம்ம தான் ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு சேர்த்துடணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.